வணக்கம் மக்களே. இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இளையராஜா அவர்கள் நேரில் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு சினிமா பிரபலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 80ஸ்களில் தமிழ் சினிமாவோட முக்கிய இசையமைப்பாளராக இருந்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இவர் ஆரம்ப காலத்தில் மதுரையில் தன்னோட சகோதரர்களுடன் சேர்ந்து இசை கச்சேரிகளை நடத்திட்டு இருந்திருக்காங்க. சினிமா பாடல்கள் மட்டும் இல்லாமல் சொந்தமாகவும் டியூன் போட்டிருக்காங்க இளையராஜா அவர்கள். இந்த டியூனுக்கு தம்பி கங்கை அமரன் பாடல்கள் எழுதுவாங்களாம். பல கம்யூனிச மேடைகளையும் கச்சேரிகளை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா 60களோட இறுதியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில் வந்து பல இசை கருவிகளை முறையாக வாசிக்க கற்றுக்கவும் செஞ்சுருக்காங்க. இசை தொடர்பான படிப்புகளையும் தேடி தேடி படித்தாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள்கிட்ட சில வருஷம் உதவியாளராக வேலை செஞ்சுருக்காங்க. பல இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கிட்ட வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போல்லாம் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தான் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்தாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசில் இருக்கும்போது எம்.எஸ். விஸ்வநாதனோட பாடலை கேட்டு வளர்ந்தவர் தான் இசைஞானி இளையராஜா என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் அன்னக்கிளிந்த திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் இசையமைக்க துவங்கியிருக்காங்க இசைஞானி இளையராஜா அவர்கள். அப்படி அவர் இசையமைச்ச முதல் படத்தோட பாடல்களே பட்டி தொட்டிலாம் பிரபலமானதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்கும் படங்களோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பெரும்பாலான இயக்குநர்கள் இளையராஜா பக்கம் வந்துட்டாங்க. 80ஸ்களில் வெளியான 90% தமிழ் படங்களுக்கு இசையமைச்சவங்க இசைஞானி இளையராஜா என்பது குறிப்பிடத்தக்கது. பல இனிமையான பாடல்கள்லாம் கொடுத்து ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சாங்கன்னே சொல்லலாம். அவருக்கு இசைஞானின்ற பட்டமும் கிடைச்சிச்சு. இப்போ இளையராஜாவை ஒரு முறையாவது நேரில் சந்தித்து பேசணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்கன்னே சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவி ஒருத்தவங்க இசைஞானி இளையராஜாவை பார்த்து நீங்கள் நேரில் போய் பார்க்க ஆசைப்பட்ட பிரபலம் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவரோட பதில், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை தான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய தடவை அவருக்கு கடிதம் கூட அனுப்பியிருக்கேன். அவரோட வீட்டின் முன்னாடி போய் நின்றுருக்கேன். ஆனால் ஒரு நாள் அவர் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தப்போ என்னை தூரத்துலேருந்து பார்த்துட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. இதுதான் அன்றைக்கி நடந்ததுன்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இயல்பாக இந்த நிகழ்வை பற்றி இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா உலகனால எப்பயுமே போட்டி பொறாமல் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அங்கே வாய்ப்பு கிடைச்சி மேலே வந்துட்டாங்கன்னா பல கோடி சம்பளம் வரும், பணம், பேரு, புகழ்னு எல்லாமே கிடைக்கும். மக்கள் விரும்புகிற ஒரு பிரபலமாக ஆகிடுவாங்கன்னு நினச்சி அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையுமே மேலே ஏற விட மாட்டாங்க. நடிப்பு, இயக்கம், இசையமைப்பாளர்னு எந்த துறைக்கு போனாலுமே கடுமையான எதிர்ப்பும் அவமானம், நிராகரிப்புகள்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி சந்தித்து தான் புதுமுக நடிகர்களும் இயக்குநர்களும் இசையமைப்பாளர்களும் உருவாகிட்டுருக்காங்க. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னே சொல்லலாம். போராடி தான் மேலே வரணும். அப்படி தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக வந்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நான் இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.